திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் வச்சுவதும் சீர்வழி ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலைகளை இணைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ஹே விளம்பே ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:59க்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி என்பது பல வகைகளிலும் 12 ராசிகளுக்கும் பயன் தரப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடகம், துலாம், கும்பம் ஆகிய 3 ராசிகளுக்கும், அதாவது இந்த 3 ராசிகளுக்கும் சனி 6ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் வரப்போகிறார். 3, 6, 11ஆம் இடங்களில் சனி பகவான் ராஜயோகத்தை தருவார் என்பது சாஸ்திர விதி. எனவே துலாம், கடகம், கும்பம் ஆகிய ராசியினருக்கு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. மற்ற ராசியினர்களுக்கு சனி பயிற்சிக்கு பரிகாரம் செய்து கொண்டு தெய்வ வழிபாடு மூலமாக சிக்கல்களிலிருந்து விடுபட வேண்டும். மக்களுக்கு பணியாற்றுவதில் மன நிம்மதி தேடும் கும்பராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் நின்ற சனி இப்போது 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். 11ஆம் வீட்டிற்கு வந்து உங்கள் ராசியையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கை மேலும் சிறக்கப் போகிறது. 10ஆம் வீட்டில் நின்ற சனி படுத்திய பாடெல்லாம் நீங்க போகிறது. உங்களுக்கு புதிய வாழ்க்கை, புதிய முன்னேற்றம், புதிய பதவி, புதிய வீடு, புதிய வாகனம் எல்லாம் வந்து குவிய போகிறது. நீங்கள் எதை எண்ணினீர்களோ அது எல்லாம் இப்போதுதான் நிறைவேறப் போகிறது. உங்கள் நீண்ட நாளைய கனவு ஒன்றும் ஆசை ஒன்றும் நிச்சயம் நிறைவேறும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சியானது மனதில் ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் தேடி வந்து பழகுவார்கள். விருந்தினர்கள் வருகை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரை பிள்ளைகளுடன் ஒரு மனஸ்தாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீகத்துடன் ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். உங்கள் பிள்ளைகள் தவறான வழியில் செல்வதை நீங்கள் தடுத்து நிறுத்தப் போகிறீர்கள். கவலைப்படாதீர்கள். கடன் வாங்குவதற்கான நேரம் இதுவோ என்று கேட்காதீர்கள். இருக்கிற கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய நேரம் இது. வீட்டில் புதிய வீடு கட்டுவதற்கான ஆலோசனை செய்வீர்கள். வீட்டிற்கான அலங்கார பொருட்கள் வாங்குவீர்கள். ஆடை ஆபரணம் எல்லாம் வந்து சேரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை இல்லை என்று சொல்லும் தம்பதியருக்கு குழந்தை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணியில் இருக்கும் கும்பராசி பெண்களை பொறுத்தவரை பணியிடங்களில் ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு 1 மடங்கல்ல 2 மடங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகங்களில் உங்கள் மரியாதை கூட போகிறது. வெளியிடங்களில் உங்கள் நட்பு வட்டம் விரிவடைய போகிறது. அதனால் பல நன்மைகள், பல உதவிகள், பல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்வில் வரப்போகிறது. கும்பராசி மாணவர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி மிக நல்ல சனி பயிற்சியாக அமையப் போகிறது. பாடத்தில் வெற்றி, கல்வியில் வெற்றி, தேர்வில் வெற்றி. நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எந்த இடத்தில் வேலை தேடினீர்களோ அந்த இடத்தில் வேலை கிடைக்கப் போகிறது. வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு உதவி வரப்போகிறது. உங்கள் நட்பு வட்டம் விரிவடைவதால் உங்கள் சமூக அந்தஸ்தும் கூட போகிறது. இதுவரை மாணவன் என்றிருந்த நிலை மாறி நீங்கள் மனிதன் என்ற நிலைக்கு உயரப் போகிறீர்கள். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுக்கு பணியிடங்களில் மிகப்பெரிய மரியாதை காத்திருக்கிறது. உங்களை ஒதுக்கி வைத்தவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து பழகப் போகிறார்கள். உங்களுக்கு ஒரு தனி இடம் கொடுக்க போகிறார்கள். உங்கள் முதலாளியோ மேலதிகாரியோ உயர் அதிகாரியோ உங்களை இதுவரை கண்டு கொள்ளாமல் இருந்திருந்தால் இப்போது கண்டு கொண்டு உங்களுக்கு பதவி உயர்வை தரப்போகிறார்கள். அதனால் லாபமும் வரப்போகிறது. தொழில்துறை சார்ந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை தொழிலில் முன்னேற்றம் வரப்போகிறது. முடங்கி கிடந்த தொழிலையும் நீங்கள் முன்னெடுத்து செல்லப் போகிறீர்கள். பல வகைகளிலும் லாபம் வரப்போகிறது. புதிய பங்குதாரர்கள் வந்து சேரப்போகிறார்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு திட்டமிடுவீர்கள். அது நிறைவேறும். மறைமுக எதிரிகள், மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் எடுத்த காரியத்தில் கண்ணாக நீங்கள் செயல்படும் போது வெற்றி உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம் இது என்றாலும் கூட எந்த தொழில் தொடங்குவது என்று நீங்கள் கேட்கலாம். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் லாபம் உண்டு. கலைத்துறை சார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு எதிர்பாராத நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது. அவர்கள் இதுவரை செய்திருந்த உழைப்புக்கெல்லாம் இப்போதுதான் வெற்றி வரப்போகிறது. விதைத்த விதைகளெல்லாம் அறுவடைக்கு வரப்போகிறது. வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள், பாராட்டுக்கள், பரிசுகள், போட்டிகளில் வெற்றிகள், இப்படி பல வகைகளிலும் கலைத்துறை சார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு வெற்றிகளும் சந்தோஷமும் நிறைய போகிறது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டால்
பின் வரும் காலகட்டத்தில் நிம்மதியாக இருக்க முடியும். அரசியல் துறை சார்ந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பெரும் பதவி, புதிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் இதுவரை செய்த பணிகளுக்கு ஒரு பாராட்டும் பெருமையும் உங்கள் தலையில் சூடப் போகிறார்கள். மக்கள் செல்வாக்கும் தொண்டர்கள் ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நீங்கள் பணியாற்றும் போது அதுவே உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும். இதுவரை நீங்கள் செய்த பணி யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்தாலும் கூட இப்போது அவை தெரிய ஆரம்பிக்கும். இதுவரையில் பொது வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் விலகி இனிமேல் தான் நீங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா வகையிலும் வெற்றி பெறப் போகிறீர்கள், முதன்மை பெறப் போகிறீர்கள், தலைமை பதவியில் இருக்கப் போகிறீர்கள். 11ஆம் இடத்தில் சனி என்பது யோகமான நிலைதான் என்றாலும் கூட கும்பராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு சென்று சனீஸ்வரனுக்கு எல்விளக்கு போட்டு வழிபடுவதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை சென்று தரிசித்து வருவதும் அவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வளங்களை கொண்டு வந்து சேர்க்கும்.